சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் அப்துசராஃப் நொதிர்பேக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டான கிராண்ட் செஸ் டூருடைய ஒரு ஃபஸ்ட் லெக்ன்றது சூப்பர் பெட் ரேபிட் அண்ட் பிளட்ஸ் போலந்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து ஆட்டத்தை பார்க்கலாம். இது வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் செஸ் டூர் வந்து நடக்கும். ஸோ மல்டிபிள் கண்ட்ரீஸில் இவங்க வந்து டோர்னமெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ரேபிட் அண்ட் பிளட்ஸ் மட்டுமே 3 டோர்னமெண்ட் நடக்கும். அதில் முதல் டோர்னமெண்ட் தான் இது. அது இல்லாமல் 2 கிளாசிக்கல் டோர்னமெண்ட் நடக்கும். ஒரு 8லிருந்து 9 பிளேயர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் கார்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்க டோர்னமெண்ட் வந்து இந்த ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம கிளப்பில் ஓப்பன் கிளப் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிடே எக்ஸப்ட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு மேலே 2 மணி நேரம் உங்களால் வந்து நம்ம கிளப்பில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ₹99 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இன்கேஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பயன்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். பிரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து ஆஸ் யூஷுவல் E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டிஃபென்ஸ், கிரிட்டிக்கல்னு சொல்கிறத விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் பை பிளாக். D6 விளையாடுறாரு பெருசு டிஃபென்ஸ். பான் டு D4, நைட் F6, நைட் C3 எல்லாமே காமனான மூவ் தான். ஸோ பெருசு டிஃபென்ஸில் லைன்ஸ் வேரியேஷன் ஆர் லைன் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நைட் அப்படி மூவ் பண்ணுறத. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டு C4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E7 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஏன்னா டிப்பிக்கலாக பெருசு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் A6 B5 ரொம்ப ரொம்ப காமன் இந்த பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பிஷப் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ C6 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா A6ம் C6ம் ரொம்ப ரொம்ப காமனான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று D5 பிரேக் பண்ணுறது, இன்னொன்று B5 உள்ள அட்வான்ஸ் பண்ணுறது. ஸோ ரூக் E1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் H6, அப்புறம் H3. ஸோ பர்மனெண்ட்டாக அந்த பிஷப்க்கு எதுவும் ஸ்கோப் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ ரூக் E8 வந்ததுக்கப்புறம் பிஷப் E3 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E takes D4, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D4. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் D4 வந்து நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். கன்சிடரிங் ஏன்னா C6ல் நைட் இல்லாததை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது. இந்த இடத்துல பிளாக் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா இந்த D6 பான் வந்து ஃபால் ஆகிடும். எக்ஸாம்பிள் பிஷப் F8, அதுக்கப்புறம் பிஷப் F4 ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நைட் டு C5. ஸோ நைட் C5க்கு அப்புறம் இப்போ நீங்கள் இந்த பானை வந்து ஃபர்தராக ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரூக் D1 வந்து விளையாடலாம். இல்லை அவசரப்பட்டு நம்ம இந்த பான், ஏன்னா இந்த பான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் அட்டாக்ல இருக்குது. ஏன்னா நம்ம பானும் ட்ராப் ஆகிடக்கூடாது. ஏன்னா சென்டர் பான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம நைட் டு D2 விளையாடணும் அப்படின்னா நைட் E6 இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக இருந்திருக்கும். குயின் டேக்ஸ் D4 ஆடி இருந்தால். ஸோ பிஷப் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் நைட் F8 போயிட்டு E6 ஸ்கொயருக்கு வர்றதுக்கான முயற்சி. ஸோ குயின் டு D3 போகிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E6, ஏன்னா பிஷப்பை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஏன்னா பிஷப்பை வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மட்டும்தான், அதாவது E6ல் மட்டும்தான் டெவலப் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. பட் ரூக் D1 டெவலப் பண்ணிடுறாரு பிரக். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு டெவலப் ஆக போகுது. ஸோ அது தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு A6 புஷ் பண்ணுறாரு நொதிர் பேக். அதுக்கப்புறம் பிஷப் B3. ஸோ பிஷப்பை ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ வேணும்னா வெட்டிக்கோ, பட் என்னோடய டேர்ம்ஸில் வெட்டிக்கோ. என் பான் டபுள் ஆகுது, பட் இருந்தாலும் உனக்கு டைம் லாஸ் ஆகுதுன்றாரு. பட் ஓகே, அந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நைட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. நைட் E6 வராரு. அதுக்கப்புறம் குயின் C2 போகிறாரு. குயின் C2 போனதுக்கப்புறம் பிஷப் F8. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஷப் E3 பற்றி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாட முடியும். ஏன்னா இந்த இடத்துல நைட்டு உள்ள ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு பதில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் மேலே டைம் கெயின் ஆகும்னு நினச்சி தான் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் C2 வந்து ட்ரா பண்ணுறாரு. ஸோ பிஷப் F8, அதுக்கப்புறம் பான் டு E5. ஸோ பொசிஷனை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் டெக்ஸ் D4 விளையாடுறாரு. இது வந்து ரொம்ப சரியான நகர்வு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரூக் டெக்ஸ் D4க்கு அப்புறம் அவர் குயின் B6 விளையாடுறாரு. குயின் B6க்கு அப்புறம் A5. ஸோ குயினை வந்து ஓட வைக்கிறாரு. குயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிவாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ குயின் A7. அதுக்கப்புறம் ரூக்கு வந்து F4 போயிடுது. F4 போனதுக்கப்புறம் D takes E5. ஸோ இந்த நிலையில் வந்து இந்த பானை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ஒரு நேச்சுரலான மூவ் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பிரக் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து இங்கே பண்ணுறாரு. அதுதான் ரூக் டெக்ஸ் F6. ஸோ G takes F6க்கு அப்புறம் இங்கே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா ஒரு கீ டிஃபெண்டர் ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் ஸ்கொயர்ஸையும் நம்ம அட்டாக் பண்ண முடியும். எப்படி கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். நைட் டு E4 போகிறாரு. ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபாலோ அப் வந்து குயின் F5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். ஜஸ்ட் உடனே அந்த பான் மேலே ஒரு டைம் கெயின் பண்ணுறது. நேச்சுரலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E6 ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பிஷப் G7 ட்ரை பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த பானை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிஷப் G7 விளையாடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட் E4 போட்டு இந்த ப்ரெஷரை பில்டப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரூக் E4 வரலாம், ரூக் E6 வரலாம். பட் அதுக்கப்புறம் நைட் H4. ஸோ குயின் G4, நைட் F5 இஸ் த ஐடியா.
ஸோ குயின் டு D4 வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் குயின் G4 வந்ததுக்கப்புறம் ஒரு பான் சாக்ரிஃபைஸ். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்மேட்டை தடுக்கணும் அப்படின்னா ரூக்கை கொண்டு வரணும். ஸோ நைட் டேக்ஸ் F5, ரூக் G6 அண்ட் தென் நைட் டு E7, கிங் H7. இந்த ஒரு வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இமீடியட் வின்னிங் சொல்ல முடியாது, பட் டெசிசிவான ஒரு பொசிஷனை வந்து இங்கே அச்சீவ் பண்ண முடியும் ஒயிட்டால். ஸோ ரேபிட் கேம் 25+10 டெஃபினட்டாக வந்து பிறகு இது மாதிரியான எவால்யூஷன் பார்த்துருக்க முடியும். பட் கேமில் ஆனால் நைட் E4 ஆடி இருக்காரு, ரூக் E6, அதுக்கப்புறம் நைட் H4, நைட் F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்கொயர் நைட்டுக்கு. ஸோ அதை விட ஒரு பெட்டர் ஸ்கொயர் கேட்க முடியாது. ஸோ பானை F5 புஷ் பண்ணிருக்கு, எதுக்கு தேவையில்லாத வம்பு, நம்ம எப்படி ரூக் G6 தேவைப்படும், பானை விட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லி நைட் டேக்ஸ் F5 அலோவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் D8 வந்து டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E3 ஐடியாஸ் ரொம்ப சிம்பிள், ரூக் G3 ஐடியா, ரூக் F3 ஐடியாஸ். ஸோ ரூக் டு D4 வராரு, அந்த பீஸை திரும்ப கொடுக்க பார்க்குறாரு. ஆனால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணலை. இந்த இடத்துல அதை எப்படி அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பீஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூக்கை வந்து G3ல வச்சு செக் கொடுக்க முடியும். இந்த இடத்துல இந்த ரூக் G3 செக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளேயே நீங்கள் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ் அ பிளாக் பிளேயராக. இப்போ நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிங்கை வந்து நீங்கள் H8 கொண்டு போகலாம், இல்லை H7 கொண்டு வரலாம். H8 தான் பெஸ்ட் மூவ். ஸோ நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறம் டெக்ஸ் D4 ஆட முடியும். அதுக்கப்புறம் குயினை வந்து D1ல வைக்கிறோம். ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பேட்டரி ஃபார்ம் பண்ணி செக்மேட் பண்ண பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பான் C5 வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா குயின் டு G4. சப்போஸ் என்னங்க ரூக் G6 இருக்குன்னு நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் குயின் C8 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ ரூக் டு G8, நைட் F6. ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு த்ரெட்ஸை நம்ம இந்த லைனில் க்ரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிங் H7 விளையாண்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம இந்த பீஸை வெட்ட முடியும். வெட்டினதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவரி போட்டு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அரேபியன் செக்மேட். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு த்ரெட் தான் இந்த ரூக் G3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபாலோஅப்ஸ். ஸோ ரூக் G3க்கு அப்புறம் இன்னும் ஒரு மூவ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ரூக்கை G6ல வச்சு பிளாக் பண்ண என்னங்க பண்ணுறது, அப்படி பண்ணும்போது இப்போ ரூக் வந்து பின்னில் இருக்குது. ஸோ நைட் F6 செக் வைக்க முடியும். நைட் F6 செக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கொயர்ஸ் கவர் ஆகிடுச்சு. ஒன்லி ஸ்கொயர் கிங் H8, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் G6 அண்ட் தென் F டேக்ஸ் G6, அதுக்கப்புறம் நீங்கள் நைட் டேக்ஸ் D4 விளாடலாம் அண்ட் தென் குயின் டேக்ஸ் அண்ட் தென் வெயிட். ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பல த்ரெட்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். குயின் டு E2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்கை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஓகே குயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாரு. B4 போட்டு அந்த குயினை ஓட விடுறாரு. ஸோ குயின் ஆக்டிவான போஸ்ட்டில் உட்காருது. ஸோ பான் டு H4, அதுக்கப்புறம் கிங் H7. ஸோ கிங் H7க்கு அப்புறம் H5ம் போயிடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை கிராம் பண்ணுறாரு. பிஷப் E7க்கு அப்புறம் குயின் டு F3 போகிறாரு. குயின் டு F3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு. ஸோ என்ன த்ரெட் அப்படின்னா சிம்பிளாக வந்து நைட் டேக்ஸ் E7 விளையாட முடியும். அதுக்கப்புறம் குயின் F5 செக்கு ஃபாலோடு பை ரூக் G4 எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ரூக் வந்து 7th ரேங்கில் பானால் பிளாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ண ஐடியா இருக்காது. ஸோ அதனால் பிஷப் G5 விளையாடுறாரு. ஸோ நைட் E3, அதுக்கப்புறம் குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் போனதுக்கப்புறம் குயின் F5 செக்கு, கிங் G7, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E5. ஒரு பான் வந்து இங்கே பிறகுக்கு கிடைக்குது. ஸோ குயின் டு D1 செக்கு, கிங் H2, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E3. ஸோ ஒரு குயின் அண்ட் பான் இன் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அதில் பிறகுக்கு ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம வந்து கிளியராக நோட் பண்ண வேண்டிய விஷயம், வீக் பான். அப்படியே அது வீக் பானாக இருந்தாலும் கூட அவர் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா 3 பானை ஸ்டாப் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பட் ஓகே, இந்த ஒரு பான் இங்கே இருக்குது, அதர்வைஸ் இந்த பானை நம்ம அட்வான்ஸ் பண்ண முடியும். இந்த பான் இல்லைனா கூட இந்த ஒரு பான் இந்த 2 பானை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேமை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதா மீதி இருக்கக்கூடிய ஆட்டம். ஸோ குயின் டு E2, அதுக்கப்புறம் குயின் E5 செக்கு, கிங் H7, அதுக்கப்புறம் கிங் H3. ஜஸ்ட் ஷஃப்லிங் மூவ்ஸ் நடக்கும் நிறையா. கிங் G8, அதுக்கப்புறம் குயின் G3 செக்கு. எல்லா மூவும் அந்த செக்கு வச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய பேஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவர் கரெக்டாக குயினை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான ஸ்கொயருக்கு, அதாவது அந்த பேஸ் பாயிண்ட்ஸ்ன்றது அந்த பான்ஸ். ஸோ பான்ஸை பாதுகாக்கிறதுக்கு கரெக்டாக வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிடுவார். ஸோ கிங் H7, குயின் E4 செக், கிங் H8, அதுக்கப்புறம் குயின் F3. ட்ரேட் பண்ணலாமா கேட்குறேன். ஆப்வியஸ்லி ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ குயின் C4 போகிறாரு. அதுக்கப்புறம் குயின் F4. ஸோ திரும்ப வந்து ட்ரேடிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உருவாக்க பார்க்குறாரு. பட் குயின் E6 செக்கு, கிங் G3, அதுக்கப்புறம் கிங் H7, கிங் F3, குயின் B3, குயின் E4 செக். 2 பேருக்கும் டைம் சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிறகுக்கு 1 நிமிஷம், அப்துல்சராவுக்கு 3 நிமிஷம் இருக்குது. 10 செகண்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் ஸோ குயின் G4 செக்கு, கிங் H7, குயின் டு D4, கிங் G8, அதுக்கப்புறம் பான் G4.
ஸோ குயின் E6 போகிறாரு. அதுக்கப்புறம் குயின் D8 செக்கு. ஏன்னா எங்கேயாவது ஒரு செக்கில் அவர் வந்து பார்த்திங்கன்னா குயின் ட்ரேட் பண்ணிட்டாரே போதும். ஸோ அதுக்கு தான் வந்து மல்டிபிள் செக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கிங் G8 அதுக்கப்புறம் குயின் D8 செக்கு, கிங் H7 அதுக்கப்புறம் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. கிங் டு G8 அதுக்கப்புறம் கிங் G3, குயின் E7 அதுக்கப்புறம் குயின் F4, கிங் G7, கிங் F3, குயின் E6 அதுக்கப்புறம் கிங் F2, குயின் E7 அண்ட் தென் கிங் டு E2, குயின் E6, பான் G5. ஸோ பான் G5 வச்சவொடனே H இன்ட்டு G5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G5 செக்கு, கிங் H7 அதுக்கப்புறம் கிங் F3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி F7 பண்ண டார்கெட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அது ரொம்ப ரிஸ்கியும் கூட. பட் ஓகே, செக் மல்டிபிள் செக்ஸ் வரும். பட் குயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் செக் கொடுக்க முடியும். ஏதாவது ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் F4 அதுக்கப்புறம் குயின் D5 செக்கு, கிங் டு G3 அதுக்கப்புறம் குயின் E6 வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் H4. ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். கிங்கை வந்து G5 போயிட்டு அந்த பானை டார்கெட் பண்ணுறது தான். அந்த ஒரு பான் ட்ராப் ஆகிடுச்சுன்னா இது குயின் அண்ட் பான் எங்கேமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் செக் வைக்கிறாரு. செக் வச்ச உடனே திரும்ப கிங் G3 வந்துடுது. அதுக்கப்புறம் குயின் D7 ஒரு மூவ் கிடச்ச உடனே குயினை மூவ் பண்ணிவிட்டு கிங்குக்கு வழி விடுறாரு. குயின் D3 வராரு. அதுக்கப்புறம் கிங் F4, குயின் C4 செக். இங்கே இமீடியட்டாகவும் கேப்சர் பண்ணலாம். பட் கிங் G5 போகிறாரு. குயின் G4 செக். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கிங்கையே மூவ் பண்ணுறாரு அந்த பானை வெட்டுறதுக்கு பதில். கிங் E6 போனதுக்கப்புறம் திரும்ப செக்கு. அப்போ தான் ஃபைனலாக வந்து வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B4 விளையாடுறாரு. ஆனால் இங்கே கிங் G5க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டிங் பேட்டர்னில் மாட்டிக்கிறாரு. குயின் டு D2 வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த பானை பின் பண்ணுறாரு. பட் குயின் டு G2 செக் வைக்கவும் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா வேறு எங்கேயும் உங்களால் செக்கு கொடுக்க முடியாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. குயின் E7 செக்கு, கிங் G8 அதுக்கப்புறம் கிங் H6. ஸோ கிங் H6 போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அப்துஸ்ரா வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல மேட்டை தடுக்கவே முடியாது. முக்கியமான விஷயம் உங்களால் செக்கு கொடுக்க முடியாது. அதுதான் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கிங் மூவ், கிங் H6. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வின் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவோட ஓவர் வியூ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் யார் யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் மேக்னஸ் கால்சன் இருக்கார். அடுத்து அர்ஜுன் எரிகேசி, அடுத்து பிரக்னந்தா ரமேஷ் பாபு, குகேஷ், வின்சன் கெய்மர், அப்துஸ்ராஃப் நொதிர்பெக், வேஇ விளையாடுறாரு, அனிஷ் கிரி, அடுத்து யான் கிறிஸ்டாஃப் ஜூடா, கிரில் ஸ்வெச்சங்கோ. இவங்க 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டியிடுறாங்க. இதில் ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸோட லைன் அப் தான். ஸ்டார்டிங் வித் குகேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் அண்ட் பிரக், அடுத்து வின்சன் கெய்மர். இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப யங் பிளேயர். ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு யங் பிளேயர்ஸ் 4 பேர் இந்த மாதிரி ஜிசிடியில் பங்கேற்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மெட் ஆல்ரெடி நான் பேசினது தான். ஸோ 25+10 அதுக்கப்புறம் 5+2. ஆனால் இதில் ஒரு ரேப்பிடில் மட்டும் நீங்கள் ஒரு கேம் வின் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ட்ராக்கு 1 பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பிளட்ஸ்க்கு. பிளிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரவுண்ட் ராபின் நடக்க போகுது. 18 ரவுண்ட் நடக்கும். வேறு லெவல் இருக்கும் பிளிட்ஸு. கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீமிங் அங்கேயாவது பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். Chess.com மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அல்லது செஸ் பேஸ் இந்தியா. ஸோ கீழே வந்து நீங்கள் ப்ரைஸ் ஃபண்ட் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸ் அமௌண்ட்டாக இங்கே நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது ரிசல்ட்ஸ். ஸோ அதாவது ஸ்கெடியூலிங் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் நடக்குது. ஆமாம், ரேப்பிட் 3 நாள் நடக்கும் ஆஸ் யூஷுவல். அடுத்து பிளிட்ஸ் 2 நாள் நடக்கும். ஸோ இப்போது ரிசல்ட்ஸில் பார்ப்போம். ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டை அவரே சொல்லியிருக்காரு. கிரில் ஸ்வெச்சங்கோவை இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இருக்கிறதுல நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது லோ ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. பட் ரிசல்ட்டு பார்த்தீங்களா? ஸோ 3 சுற்றுலையும் 3 போட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. யார் அப்படின்னா குகேஷ் த கேண்டிடேட் வின்னரை வந்து பீட் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பிரக்னந்தாவையும் பீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வின்சன் கெய்மரையும் பீட் பண்ணியிருக்காரு. 3 யங்ஸ்டரையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸு. ஏன்னா 2 கேம் ட்ரா, அர்ஜுனோட ட்ரா, அடுத்து யான் கிறிஸ்டாஃப் டூவோட ட்ரா, வேஇயோட 1 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 3rd பிளேஸில் நொதிர்பேக் இருக்காரு வித் 4 பாயிண்ட்ஸ். அனீஷை பீட் பண்ணியிருக்காரு. அடுத்து குகேஷை பீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரக்கோட லாஸ், அந்த கேம் தான் நம்ம பார்த்தோம். பிரக் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் தான். ஐ திங்க் ஒரே ஒரு கேம் மட்டும் தான் வின்னு, மீதி ஒரு கேம் லாஸ், அடுத்து ஒரு கேம் ட்ரா. அதனால் 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 2 கேம் ட்ரா 3 கேமும் ட்ரா பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ் பண்ணனாலே அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி லாஸ் 3 ட்ராஸ். ஐ திங்க் வின்சன் கெய்மர் வந்து பார்த்திங்கன்னா 1 வின்னு 1 லாஸ் 1 ட்ரா லைக் பிரக் மாதிரி. ஸோ அடுத்து யான் கிறிஸ்டாஃப் ஜூடா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், வேர்ல்ட் கப் வின்னர் ஃபியூ இயர்ஸ் பேக்.
ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். பட் ஓகே, இங்கே 2 ட்ரா, ஒரு லாஸ் இவங்க வந்து பண்ணியிருக்காரு. வேஇ கிட்ட நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு விளையாடின டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமாக வந்து ஆடிருப்பார். டாடா ஸ்டீலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டு, டாடா ஸ்டீலில் அவர் விளையாடல. ஸோ டோர்னமெண்ட் நேம் தப்பாக சொல்கிறேன். ஸோ பயங்கரமாக விளையாடி அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் குகேஷோட டை பிரேக் வந்து குகேஷை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ண டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ், அனீஷ் கிரி 2 பாயிண்ட்ஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் தான் எடுத்துருக்காரு. அதுவும் ஒரு கேம் வந்து ட்ரா, மீதி 2 லாஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 2வது நாளில் இதெல்லாம் கம்பேக் கொடுக்க போகிறாங்களா? எஸ்பெஷலி குகேஷ் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் குகேஷ் மேலே இருக்குது அப்படிங்கிறது. ப்ளஸ் வேஇ மேலேயும் ஒரு கண் இருக்குது. ஏன்னா வேஇயோட ஆட்டத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஸ்வெச்சங்கோ வந்து அந்த லீடை வந்து கொண்டு போக போகிறாரா, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு? ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க 3rd ரவுண்டில். ஸோ ஸ்கெட்யூலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆர் பேரிங்ஸ். ஸோ கேம்ஸில் போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ 4th ரவுண்டில் நம்ம 4th ரவுண்டோட பேரிங் மட்டும் பார்த்துடலாம். ஸோ கிரில்ஸ் ஸ்வெச்சங்கோ வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோதுறாரு. ஸோ குகேஷ்க்கும் பிறகுக்கும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம அந்த கேம் தான் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ஸ் மட்டும் இனிமேல் டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதால இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ அடுத்தடுத்த சுற்று நம்ம முடியும் போது, நம்ம கேம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் டிஸ்கஷன் பண்ணிட்டு கேமை வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.